உங்கள் பகுதியில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தர்மம் செய்ய விருப்பப்படுறவங்க, தர்மம் செய்ய முற்படுறவங்க எந்த மாதிரி அவங்க தர்மம் செய்யணும்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். முந்தா நாள் கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனுக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்கள் தர்மம் பண்ணுறதை நான் வீடியோவில் பார்த்தோம், நாங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணட்டோன்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு, கட்ட துணி இல்லாதவங்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் தர்மமாக இருக்கும்பா அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், அந்த மாதிரியான ஜனங்கள் இங்கே இல்லை சாமி திருவனந்தபுரத்தில், ரொம்ப அவ்வளோ ஏழ்மையெல்லாம் யாரும் இல்லை, ஆனால் தர்மம் பண்ணணும்னு மனசு கேட்குது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அங்கே அனாதை ஆசிரமம் இருக்கும், அதனுடைய நிறுவனர் இருப்பார், அவர்கிட்ட போங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது, எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அது ஒரு தர்மமாகும். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க இருந்துக்கினே இருப்பான், எந்த நாடாக இருந்தாலும் கூட. அப்போது உங்களுக்கு நான் குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட கொடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் உங்களால் முடிஞ்சது அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அது தர்மமாக இருக்கும். ஏன்னா அவன் வாங்கின உடனே அவன் நினைக்கிற நினைப்பு, முதல்ல உண்மையாக இல்லாதவன் நினைக்கிற நினைப்பு, நீங்கள் கடவுள். அவன் சொல்கிற வார்த்தை அதுதான், ஐயா இந்த நேரம் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து கொடுத்தீங்க. உண்மையாக இல்லாதவன் வாங்கினான்னா அந்த வார்த்தை தான் வரும். ஆனால் பெருமைக்கு கொடுத்து இருக்கப்பட்டவன் வாங்கினானா சரிங்க பார்க்கலாம் போங்க அப்படின்வான். அப்போ உண்மையாக இல்லாதவனுக்கு கொடுக்கறது மட்டும்தான் தர்மம், இருக்கிறவனுக்கு கொடுக்கறது உறவு, உதவி. உதவி வேற, தர்மம் வேற. உதவின்றது இன்னைக்கு நீ பண்ணு, நாளைக்கு நான் பண்ணு, அதான் உதவி. தர்மம்ன்றது அதை நினைச்சே பார்க்க கூடாதது தர்மம். அப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணிங்கன்னா அது முழுமையான தர்மமாக இருக்கும். இது உங்கள் சார்பில் தனிப்பட்ட முறையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நான் தர்மம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரு 100 பேர் இருப்பான், நீ ஒரு 5000 ரூபாய் வச்சிருப்ப, பண்ண முடியாது. ரொம்ப கொடுமையாக இருக்கு சாமி. ஆமா, ஞானியா அந்த அளவுக்கு கொடுமையாக தான் ஆகும். அது என்ன காரணம் சாமி? ஞானி தானே சாமி. அதான் உன்ன மாதிரி சீடர்களால வர்றது இல்லை, தமாசு இல்லைப்பா, உண்மையை சொல்றேன். நான் ஏதோ விளையாட்டா சொல்லல. குருன்றவன் யார் அப்படின்னா கடவுளுக்கு முன்னடிக்கிறவன். குருவிட உயர்ந்தது கடவுள், கடவுளுக்கு முன்னடிக்கிறவன் குரு. குருவுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உன் தாய்க்கும் உனக்கு சம்பந்தம், உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு சம்பந்தங்குது. ஆனா குருவுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத குரு நீ எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி தர்றாரு. உன் தாய் தப்ப கூட சொல்லி கொடுக்க, நீ எப்படி வாழணும், எதை அடையணும், எதுக்காக பிறந்த, இத்தனையும் குரு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா எவனும் கேட்கறது கிடையாது. அப்பா நீ தெய்வீகத்தை நோக்கி பயணம் பண்றப்பா, அந்த தெய்வீகத்துல புலால் உண்ணக்கூடாது, சாத்வீக குணம் வேணும் உனக்கு, ரஜஸ் குணம் வரக்கூடாது உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்க நான் சாப்பிட்றத கிடையாதுங்க அப்படின்றான். உடனே என்ன பண்றான், வீட்டுக்கு போன உடனே 1.5 கிலோ எடுத்து போய் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஆக்கி சாப்பிட்றான். இந்த பாவம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும் இந்த பாவம்? யாரால வருது அந்த குருவுக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இளமையிலே தெய்வத்தோட கலந்துட்டாரு. இளமையிலேயே தெய்வத்தோட கலந்துட்டாரு. அவரு தெய்வத்தோட கலந்ததால இப்படி ஒரு விவேகானந்தம் பிறக்க போறான்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு. அவரு இந்த பூமியில இப்படி ஒரு ஞானி வரப்போறாங்க அப்படின்ட்டு விவேகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ தெய்வத்தோட கலந்த, இளமையிலே கலந்த பரமஹம்சர் பட்டாரு பாரு பாடு, அப்படிப்பட்ட பாடுபட்டார். சீடர்களால வந்ததுதான். சீடன் தான் ஒரு குருவை மோட்சத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ சீட வேலை தான். ஏன்னா அந்த குரு உபதேசம் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறாரு கடவுள்கிட்ட, ஐயா அவன் இவ்வளவு நாள் நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்ன சேரும், இனி அவன் நல்லவன், உன்னை தேடி என்னை தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிற்கிறேன், நீ அவனுக்கு அருள் புரியும் தான் சொல்றோம். நீ போய் இவ்வளவும் கேட்டுட்டு போய் வெளியே போய் அக்குறம் பண்ணினா அது யாரை வந்து சேரும்? என்ன தான் வந்து சேரும். ஏன்னா நான் தானே சொன்னேன் கடவுள்கிட்ட. அதனால ஒவ்வொரு நல்ல குருமார்களும் நரக வேதனைப்பட்டு செத்தான். 13 வயசுல ரமணர் வந்துட்டாரு. என்ன பாவம் பண்ணாரு அவரு? என்ன தீமை செய்தாரு? என்ன உலக இன்பத்தை அனுபவிச்சாரு அவருக்கு நோய் வர்றதுக்கு?
ஒன்றுமே இல்லை, பாவம் நரக வேதனைப்பட்டு செத்தார். பெரிய பெரிய மகான்கள் உபதேசம் எந்தெந்த மகான் கொடுத்தானோ அந்த குருவெல்லாம் நரக வேதனைப்பட்டான். உபதேசம் கொடுக்காத குருவெல்லாம் சொகுசா போனான். இதுக்கு காரணம் சீடர்களே. ஏன்னா ஒரு வரமுறை வகுத்து கொடுக்குறோம். இப்போ சொன்னியே பௌத்த துறவிங்க இப்படி இருக்கிறாங்க, ஜெயின துறவிங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டிலேருந்து மீறாதவன். நம்ம ஆளுக்கு கட்டுப்பாடே கிடையாது, இவன் காட்டு மிராண்டி மாதிரி சுற்றுவான். அதனால் குருவுக்கு அந்த பலன் பரிகாரங்கள்லாம் அவனுக்கு அமைஞ்சு அவன் வேதனையில் சாவான் கடைசியில். சரி, அவன் வேதனையில் சேவப்பாரான். முன்னாடி ஒரு குரு இப்படி வேதனை பட்டிருக்கிறாரு, நம்மளுக்கு வேணா, நம்ம யாருக்கும் உபதேசம் கொடுக்குவானா, இந்த கடவுள் வழிபாடு அழிஞ்சிடும். அதுக்காக குரு அதை பின்பற்றி நகரான். சரி, நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தால இப்படி எல்லாம் நடக்குது. இல்லைன்னா நான் ஏன் வந்து கத்தின்னு கிடக்கணுங்க? இதுதான் காரணம். நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு எல்லாரும் கருதப்படுது. ஞானிகள் எல்லாரும் சொல்றோம். சரி, ஆனால் உங்களை மாதிரி ஞானிகள் வந்து இந்த உயர்ந்த இந்த மனித பரப்பு இதோட போதும் அப்படின்னு ஏன் வந்து உங்களை மாதிரி ஞானிகள் உள்பட சொல்கிறீங்க? ஏன் ஒரு ஞானி எப்படி உருவாகிறோம்? ஏதோ ஸ்கூலில் படிச்சுன்னுக்குறோம், அப்பா அம்மா சம்பாரித்து சோறு போடுறாங்க, நான் ஞானி அப்பா போகிறேன்னு போக முடியாது. யார் ஒருத்தரும் ஞானின்றதுக்கே இல்லை. சாதாரண இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போடணுன்னா பக்தி இன்னது சரியே கிரியேன்னு 2 இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே போடணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும். அடிபட்டிருக்கணும், அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும், அவனால் மீள முடியாமல் இருக்கணும், அந்த துன்பம் அவன் மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும். அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். இப்போ பட்டினத்தார் வந்து துறவி ஆனார். அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது. அரசனை விட அதிகமான செல்வம் வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும்? ஏன் வந்தார்? அவருக்கு என்ன வறுமை வந்து வாட்டிச்சா? வறுமையில் ஒருத்தர் சரி எதுவும் தொழில் இல்லை, சரி நம்மளால் பிழைக்க முடியல, ஆன்மீகத்திலாவது போயிடலான்னு வர்றது சகஜம். ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விருத்தி. எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே அவர் குழந்தை செல்வம் இல்லை, மழை செல்வம் இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம். அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நமக்கு வாரிசாக வரும், அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, சிவகலைன்னு பேர் அந்தம்மா அவருடைய மனைவி பேர். அவர் தாய் மாமன் பொண்ணு. அவருக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம், ஒரு குழந்தையும் பிறக்கலாம், ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான்? அதனால் எனக்கு அப்படி வேணா, ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றார். அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறவங்க, அதுக்கு அம்மா சொல்கிறாங்க சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது, நானும் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான்பா அவங்க இல்லை போகிறாங்க, நமக்கு தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம், நீ ஏன் போகணுன்னாரு. அப்படி போகாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். 4 வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது. சரி போய் வந்தது. எல்லாரும் என்ன பண்ணான், தங்கம் அதை இதை வாங்கின்னு வந்தான். வர வழியில் சுங்க இலாக்கா மாதிரி திருடருங்க பாதி பாதி பிடுங்கிடுவாங்க, மீதி தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டினத்தாரனுடைய புள்ள என்ன பண்ணாருன்னா, இப்படி பொது பொருளாக எடுத்துன்னு போனால் தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான். அதனால் விரட்டிலையும் சாணி உருண்டையிலையும் இவர் தங்கத்தை மறைச்சி வயிறெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்தார். இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதப்பா என் பிள்ளை இல்லையான்னு இவர் பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறார். அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்கறது. பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா, ஒரு சாணி உருண்டையும் வட்டியும் வாங்கின்னு வந்துக்கிறான் அப்படின்றார். இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ளை எடுத்துன்னு போய் தொலைச்சிட்டான், போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே.
நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? பண ஆசை உடல் அவரையும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விரட்டியை எடுத்து பார்க்குறாரு, எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஏதா அந்த பையன்றாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்பா, அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான். என்ன அவனை தேடுற, என்னை தேட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் பாரு, வெறும் சாணி ஒண்டி கோடி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான். நான் செய்யாத பணத்தெல்லாம் எடுத்து போய் பால் பண்ணிட்டு வந்துட்டான். கோடி கோடியாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு சாணி ஒன்றி வட்டி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு உருண்டை எடுத்து அடிக்கும்போது அதில் முத்து பவளம் ஓடும்போது அவருக்கு ஒரு விருத்தி வருது. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ள இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கு எடுத்தோம். ஆனால் அந்த புள்ள வணிகம் பண்ணி வந்தது. சரி, அது எதுவாவது வாங்கிட்டு வந்துட்டு போட்டோமே, நம்ம புள்ள வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு. பணத்து மேல் தானே போச்சு மனம். அப்போ இந்த பாசன்றதெல்லாம் வேஷம், பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஓலையில் என்ன எழுதுது, காதருந்த ஊசி கடவழிக்கு வாராது கான். இப்போ கடையில் போனால் துணி தைக்கிற ஊசி விற்பான். ஆனால் அதில் தையக்கடையிலையோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கிட்டு வந்துக்கும்போது அந்த காது அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா? போகாது. அதே மாதிரி உன் உயிர் காது அறுந்து போச்சுன்னா நீ 10 பைசா கூட உதவ மாட்டடான்ட்டு போயிட்டான். அந்த விருத்தி இனி எதுவுமே வேணாம் அப்படின்னு ஞானியாக வந்தார். சரி, அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜினிக்கு போனார். இங்கேருந்து உஜினியில் போய் எல்லா ஜாதிக்காரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே. சரி, அங்கே போய் தங்கிக்கலாம். உஜினி மத்திய பிரதேசம். உஜினி மன்னன் பத்ரகிரி, அவனுடைய நாட்டில் கோமணம் கட்டிக்கின்னு ஒரு போகிறாரு. எதிர மன்னன் வரான். மன்னன் வரான்னா முன்னாடி எல்லாரும் ஓடி ஒதுங்கணும். ஆனால் இவர் தான் ஞானியாச்சே, இவர் ஓடி ஒதுங்கலை. குதிரைக்காரன் தள்ளுறான், ஓரம் போடான்னு. ஏன் ஓரம் போடணும், மன்னர் வரான், நான் கொடுத்தாண்டா மன்னர்ன்றார். கோமணம் கட்டிக்கணும். ஏற்றுப்பானா? ஏற்றுக்கல. அதனால் என்ன பண்ணுறான், யார் இவ்வளோ தென்னாவட்டில் ராஜா வரான்னா பேசுவானா? பேச மாட்டானே. அப்போ இவன் பேசுகிறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுறாவனன்றாரு. விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு ராஜா. இப்போ ஏன் இப்படி சொன்னானே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு இவர் தங்கி இருக்கிற எல்லா சீடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. இவர் சிவபுராணம் படிச்சுங்கிறார். சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிர உட்காந்துன்னுக்குறான். ஆனால் ராஜா மாதிரில மாறு இடத்துல அவன் சொல்கிறான், எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமைத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார். அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன்? இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு, இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு. நான் அன்றாட வழிபடுறேன் ஈசன், ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான். இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான். என்ன இரு மனசுன்னு சொன்னானே அப்படின்னு. அப்போ ராணி வந்தா, என்ன குழப்பமாக்குறீங்க அரசு, இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா. அவன் சன்னியாசி, அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவும். ராஜா மது போதையில் தூங்கிட்டார். ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல. ஏன்னா குழப்பிட்டு போனானே இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனை சிறைசாலையில் இருக்கிறார். இவர் போய் பார்க்குறாரு. இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. சரி, நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணுன்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டாத்துக்கு போக முடியும் அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறா, கழுகு மரம் மேய்த்து அவளை அப்படின்றான். கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன். பின் செய்த செயல் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டது. இந்த பிரிவில் நான் ஒரு பாவமும் பண்ணலை, நான் எந்த தவறையும் செய்யலை. போன பிரிவில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அவள் பயந்து போய் ஓடிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்க வந்த ராஜா, தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை, இவ்வளோ பெரிய உத்தமனா. அப்போ அரசன் சொன்ன சரிதானேன்னா இவன் ஓடனை போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறான். அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே குதிரைக்கார மடியில் இருக்கிறான். அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறாரு.
இவ எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறான், ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார். இவருடைய கோபம் தாங்க முடியல. தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார். அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் அடிச்சு கொள்ளணும் உஜினி நாட்டில். ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம். அதனால் இவர் என்ன பண்ணுறான், குதிரை மேலேயே தந்துடும். ஊர் ஜனம் கல்லால் கொண்டுச்சு. அரசாங்கம் இனி நடத்த முடியாது, அசிங்கமாகி போச்சு. அதனால் இவர் கூட சீடர். அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி. அப்போது இந்த ஞானத்துக்குள்ளே வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான். இல்லாதவன் நிற்க மாட்டான். எனக்கு இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி. ஒரு 5 வயசில் ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசில் போட துணி இல்லாத நிலைமை, 5 வயசில் எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அன்றைக்கி நான் கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி நான் பதிலாக இருக்கிறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா, இதில் என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும், இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும், முதுமை வந்த உடனே நம்மளால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறதில்ல. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் 25 குடும்பம், சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போகாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துனுக்குது உலகத்தில். அப்படி படும்போது என்ன ஆகுது, அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ண. எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வாழணும். இந்த பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன், அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்கிற? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல. புள்ளன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், பேரன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், மருமவன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது. இந்த பிறப்பு வேணுமா? நினைக்கணும். வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது ஒரு மனுஷன். வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போச்சு இல்லை, நீ இளமையாக இருக்கும்போதெல்லாம் நடந்தது இல்லை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, நினச்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், குன்னி போயிடுவேன். அது நினச்சி கடந்த கால வாழ்க்கையை நினச்சின்னா. அதே மாதிரி வருங்கால கால வாழ்க்கையை நினச்சிட்டேன்னு வச்சுக்க, பயந்து போயிடுவேன். உன் வாழ்க்கையே சீராக நடக்காது. ஓஹோ, நான் சரி பண்ணலாம்னு நினச்சேன். நாமே அது எப்படி சரி பண்ணிப்ப? அடுத்த வருங்கால வாழ்க்கையில் உன் கால் போக போகுதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதனால எப்பவுமே சொல்ற, வருங்கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, கடந்த கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, நிகழ்கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து உங்க பயணத்தை வெற்றி போயிருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சீரா இருக்குமே தவிர, வருங்கால வாழ்க்கையை சிந்திச்சு நான் என்னை சீர் பண்ணிக்கன்னா, நீ ஒண்டியா இருந்தா சீர் பண்ண, உன் பொண்டாட்டி உன்னை சீர் பண்ண விடுமா? யோ என்னை எதுக்கியா கட்டின்னு வந்தேன்டோ, நீ சீர் பண்ண இருக்கிறத விட மோசமாக ஆக்கிடுவாங்க உன்னை. தஞ்சாவூர்லேருந்து ஒரு உபதேசம் வாங்கின்னு போகிறான். அவன் எவ்வளோ எண்ணத்தோடு வந்திருப்பான், தஞ்சாவூர்லேருந்து இங்கே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு உபதேசம் வாங்கிறதுக்கு. வாங்கின்னு போய் ஒரு வாரம் பார்த்து சொல்கிறா, சாமி என் பொண்டாட்டி உபதேசம் இந்த பாடம் பண்ணக்கூடாது, நீ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ இவனுக்காக வாழறானா இவன் பொண்டாட்டிக்காக வாழறான்னு சொல்லு. சொல்லிப்பான், முறுக்குவான் மீசைய. உள்ள போனவன் அப்படியே அடங்கி போய் நிற்பான். அதனால நான் வருங்கால வாழ்க்கையை பார்த்து நான் திருத்திக்கிறேன். ஒன்றும் உன்னால திருத்திக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு பையன் +2 படிச்சு பாஸ் ஆயிட்டான். நான் பாட்டு பாஸ் ஆயிட்டேன். சரி, அடுத்தது என்ன? வக்கீல் ஆயிட்டான். நான் பார்த்தியா வக்கீல் ஆயிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். வக்கீலேருந்து ஜட்ஜி ஆகிட்டான். என்ன மாதிரி யாருமே இல்லை, ஜட்ஜி ஆகிட்டான். குறிப்பிட்ட காலம் போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டான். ஐயோ ஒன்றுமே இல்லையேன்னா, படிப்பும் இல்லை, வக்கீலும் இல்லை, ஜட்ஜியும் இல்லை. இப்போ ஒன்றுத்துக்கு உதவாத. ஆமாம், ஒன்றுத்துக்கு உதவாத உட்காந்துங்கிறான் கடவுள். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ எங்கே வருங்காலத்தை சிந்திப்ப? நிகழ்காலத்தை திறமையோடு பயன்படுத்திக்கின்னு போ.
நிகழ்காலத்தில் உலகத்துக்கு என்ன செய்யணும் அதை செய்துட்டு முடிச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருமே தவிர வருங்காலம் கடந்த காலத்தை யோசிக்காதீங்க. யோசித்தீங்களா உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துடுவோம். சரி சாமி. அடுத்தது சாமி, புண்ணியம் செய்தாலும் பிறப்பு சொல்றீங்க. ஆமாம். எப்படிப்பட்ட புண்ணியத்தை நான் தேடுறது? சரி, புண்ணியம் தானே அடுத்த பிறவையை நிர்ணயிக்குது. புண்ணியம் செய்தானே அடுத்த பிறவையை நான் நிர்ணயிக்க முடியும். ஆமாம். அப்போ புண்ணியம் செஞ்சா அடுத்த பிறவி எனக்கு நல்ல பிறவியா கிடைக்குமா? ஆமாம். புண்ணியத்தினுடைய பலனும் பாவத்தினுடைய பலனும் வித்தியாசம் இருக்குது. பாவத்தினுடைய பலன் செய்கிறவன், பாவம் பண்ணுறவனுக்கு புண்ணியம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் இந்த மண்ணோடு தான் மடிஞ்சிக்கின்னு இருப்பான். 100 பிறவி எடுத்தாலும் இந்த மண்ணிலேயே இருப்பான். புண்ணியம் பண்ணிக்கின்னு வருவன் என்ன பண்ணுவான்னா 4 பிறவி எடுப்பான். 5வது பிறவி கடவுளுடைய காலடியில் நிற்பான். புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வேறுபாடு தான். எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அவ்வளவும் இந்த மண் பூமியில் தான் நீ உலாவிக்கின்னு இருக்கணும், எத்தனை வாட்டினாலும். ஆனால் புண்ணியத்தை பண்ணும்போதும் பிறப்பு எடுப்ப. எப்படிப்பட்ட பிறப்பு? அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம். இந்த 3 விஷயங்குது இல்லையா? இப்போ தண்ணி இருக்குது, காவாயில் ஓடுறது அதுவும் தண்ணி தான் இல்லையா? கங்கையில் ஓடுறது அதுவும் தண்ணி தான். எதுலேயுமே பூமியிலே படாத பிடிச்சி வச்சேன்னா அதுவும் தண்ணி தான், டிஸ்டில் வாட்டர் இல்லை? அப்போது நீ என்ன பண்ணணும்? பாவத்தில் இருந்துட்டேன் தெரியாமல், எனக்கு தெரியாதுப்பா, நான் இது பாவம் இது புண்ணியன்னு எனக்கு தெரியாது, நான் இருந்துட்டேன். இப்போ குரு சொன்னாரியா இது பாவம் இது புண்ணியம்னுட்டு. நான் இப்போ அதுலேருந்து அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டேன். சுத்தத்தில் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்காக நான் முயற்சிகளை பண்ணின்னு இருக்கிறேன். அந்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு வந்துடுவேன். பரிசுத்தத்துக்கு வந்தால் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பரிசுத்தத்தை இங்கே அழிச்சிட்டு இறைவனோட கலந்துடணும். அது பரிசுத்தத்துக்கு வழிவகுக்கும். சாமி, என் கண் முன்னாலே ஒரு கொடுமை நடக்குது. சரி, அந்த கொடுமையை பார்த்துட்டு நான் பார்க்காம போனா அதுவும் பாவம் தானே சாமி எனக்கு? உன் கண் முன்னால் ஒரு கொடுமையாக நடக்குது, 1000 கொடுமை நடக்குது. 1000 கொடுமையை நீ தடுக்க உனக்கு சாமர்த்தியம் உண்டா? இல்லை சாமி. மகாபாரதத்தில் துரியோதனை 1000 கொடுமையை பண்ணுறான். கடவுளாலேயே தடுக்க முடியல. சராசரி நீ மனுஷன் எங்கப்பா தடுக்க சொல்லு? உன்னால் தடுக்க முடியாது. எவன் கொடுத்தானோ அவன் தடுப்பான். அதுக்கு அவன் உண்டு. நீ என்ன நினச்ச? நான் நினச்சா தத்துருவோங்க, நான் நினச்சா போய் நீ போய் மாட்டிப்ப இல்லை. அதனால் நீ எதையும் தடுக்க வேணாம். அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீ அப்போ நடக்கிறத நான் பார்த்துட்டு அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு வழியில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? ஓடிப்போ ஐயோ ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு பார்த்து மடக்குவ போய். ஆனால் நான் போவேன், அவன் அடிக்கிறான், அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான்னு போயின்னே இருப்பேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கண்காணிக்கிறான். அந்த கண்காணிப்பினுடைய விளைவை அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். இன்னைக்கு நீ ஒருத்தரை அடித்த, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நீ அக்கிரமம் பண்ண, நாளைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தன் பண்ண தான் போகிறான். இதான் வழிமுறை. அதனால் நீ அதை எண்ணி பார்க்க வேண்டியதில்லை. நீ உத்தமனா வாழ வழி தேடிக்கும். இந்து மதத்தின் காலம் தெரியலன்னு சொல்கிறீங்க. எப்போ தோன்றிடுச்சுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. மற்ற மதத்துக்கெல்லாம் காலங்கள் தெரியுது. இந்த சீக்கிய மதம், அதாவது கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம்லாம் ஒரு கால நிர்ணயம் இருக்குது அதுக்கெல்லாம். அதே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா கால நிர்ணயமே கிடையாது. ஆனால் அந்த மதத்துலலாம் ஒரு கோட்பாடோடு இருக்கிறாங்க. குருவை தான் தெய்வமாக மதிக்கிறாங்க, குரு சொல்படி தான் நடக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த சீக்கிய மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஜெயின மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்த பிட்சுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குருவை சார்ந்த ஒரு அமைப்பு இல்லவே இல்லாமல் இருக்குது. அது எதனால் சாமி? ஏன்னா நம்ம தான் பழமையாக இருந்தோம், நம்ம தான் ரொம்ப கட்டுக்கோப்பாக கோட்பாடோடு வாழ்ந்தோம்னு சொல்கிறோம் சாமி நம்ம அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், ஒரு நியாய நீதியோடு நடக்கிறோம் நீங்களாக நினச்சின்னுக்கிறீங்களே தவிர உண்மை அது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மதம்லாம் எப்படின்னா ஒரு சர்வாதிகாரம் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கணும். அந்த கட்டுப்பாட்டை மீறி நீ சுதந்திரமாக எதுவும் செய்திட முடியாது. ஆனால் இந்த இந்து மதத்தினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் சுதந்திர பறவை மாதிரி. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு கிறிஸ்துவன் கம்பல்சரி மசூதிக்கு சர்ச்சுக்கு போய் ஆகணும். அவன் குழந்தை குட்டி எல்லாத்தையும் வச்சும் போய் அங்கே கும்பிட வைக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அவன் போய் 5 வேளை ஒரு முஸ்லீம் தொழுகை நடத்தி ஆகணும். நீ எத்தனை வேலை எத்தனை கோயிலில் பாடு சாமி கும்பிட்டு சொல்லு. அவனை பார்த்தோம் சரியில்லை, இவனை பார்த்தோம் சரியில்லை,
நான் என்ன செய்தேன் யோசித்தியா? யோசிக்கவே இல்லையா? பொண்டாட்டி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வா, போயா என்னதான் போகிறேன். காலையில் நான் ஒரு மனுஷன் டெய்லி நான் கோயிலுக்கு போயிட்டு வருவியான்னு போனீங்களா? கேள்வி கேட்கறது பெரிய விஷயமே இல்லை, செயல் எதை செய்துட்டு கேட்குறோன்றது தான் பெரிய விஷயம். எந்த இந்துக்களாவது வெள்ளிக்கிழமைங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு போக நான் சாப்பிட கூட மாட்டேங்க, கட்டுப்பாடு உண்டா? திங்கக்கிழமைங்க இன்னைக்கு திங்கள்ங்க சந்திர பகவானுக்கு முக்கியமான நாளுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க சாப்பிடுவேன்னு சொன்னீங்களா? எப்போவாவது கோயிலுக்கு போனது உண்டா? இல்லையே. அவ அப்படி இல்லை, வகுத்துட்டா இப்படி தான்டா நீ வாழணும்ன்ட்டு. இங்கே எப்படி ஒன்றா வாழணும் விட்டுட்டான். அதனால இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. முதல்ல நம்ம கேள்வி கேட்குறோம், ஒரு குரு எப்படி இருக்கிறாரு? ஒரு குரு வந்தாக்கா அவரை ஊழ்ந்து கும்பிட்றாரு, உண்மை. ஆனால் நானும் ஒரு குருன்னு சொல்கிறாங்க, குரு ஆனனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் ரோட்டில் வரேன், என்னுடைய சீடர்களும் வராங்க, பார்க்குறாங்க, அப்படியே சுற்றி முற்றி 10 பேர் இருக்கிறாங்க. இந்த காலில் இன்னத்துக்கு போய் உழகட அங்கே ஆசிரமத்தை போட்டு மரப்பாக போய் காலில் வந்து கும்பிடலாம் அப்படின்றான் நம்ம சீடன். அவனுக்கு அது கிடையாது. குரு பார்த்தான், கடவுள்றாது, உடனே அந்த இடத்துலையும் வந்து கும்பிட்டான். அவன் தான் சீடன். அதனால தான் இங்கே சீடன் இல்லைன்றது. நான் இந்த ஆசிரமத்தில் எனக்கு சீடருங்க யாரும் இல்லை, எல்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா இங்கே என்ன ஒரு குருவாகவே யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் வச்சா மூர்த்தின்னு பேர் வச்சா மூர்த்தின்னு கூப்பிடலையா? அது மாதிரி எனக்கு ஒரு பேரை வச்சுட்டு குருன்னு வச்சுட்டு கூப்பிட்றாங்களே தவிர குரு தகுதியான செயல் இங்கே யாரும் செய்யறதில்லை. அதனால மற்ற மதத்தை ஒப்பிட்டே நம்ம பேச முடியாது. அவன் ஒரு கட்டுப்பாடு ஒரு வகுத்து வச்சுக்கிறான். இந்த நேரம் ஆனால் நீ கிளாஸ் நடத்தணும். சரி, ஒன்றும் இல்லை, வண்ணாரப்பேட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கடைங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குரானுடைய பாடம் கிளாஸ் நடக்கும், டியூஷன். இங்கே எங்கே இந்து மதத்துக்கு டியூஷன் நடக்குது காட்டு? அப்போ அவன் இளமையிலிருந்து அதை ஊற்றி 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 வளர்க்குறான். நீ ஏதோ காட்டில் பிறந்த மாதிரி ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் பத்தோம் தூங்கணும் இப்படி வாழ்ந்துன்னுக்கிறீங்க. இது ஒரு கட்டுப்பாடு அத்த மதம், கட்டுப்பாடு கிடையாது. விவேகானந்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. விவேகானந்தர்கிட்ட ஒரு ஆங்கிலேயன் கேள்வி கேட்குறான், எங்க பெண்கள் கிட்ட எந்த ஆண்களாக இருந்தாலும் எந்த நாட்டு ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள் கிட்ட கை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறோம் நாங்கள் பெண்களுக்கு. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் யாருமே கை கொடுக்கறதில்லை, யாருமே ஒரு இது பண்ணுறதில்லை, அது ஏன் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம கலாச்சாரம் நம்ம யாருக்கும் இதெல்லாம் சொல்லின்னு போனால் கதை தான் சொல்லின்னு போனோம். அவர் கேட்குற விவேகானந்தர் சொல்கிறாரு, சரி இந்த நாட்டினுடைய மகாராணி இருக்கிறாங்க அந்த எலிசபெத், அவங்கள பெண் தானே, எத்தனை முறை நீ போய் கை கொடுத்தனாரு? அவங்க மகாராணி அப்படின்றாங்க, கை கொடுக்க முடியாது அவங்க கிட்ட. அட பாவி, நீ ஒரு மகாராணியாக தான் மகாராணியாக வச்சுக்கிற, இந்திய நாட்டில் அத்தனை பெண்களும் மகாராணிடான்றாரு. அருமையான பதில். அதனால கண்டவனை கை கொடுக்கறது இல்லடா இந்திய பெண்கள்ன்றாரு. எவ்வளோ பெரிய பதில், எவ்வளோ பெரிய அறிவாளி. எங்க கலாச்சாரங்க, எங்க ஊருங்க.